சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு, இந்த மாதிரியான நிறைய குரல்கள் வந்துகிட்டே இருக்கு. அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அகில இந்திய நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய குரல்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல காங்கிரசினுடைய தமிழக பொறுப்பாளரான கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தாவேக்காவோட போகிறது அப்படின்றதெல்லாம் வதந்தி, நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான மாற்றுக்குரல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? இல்லை, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளி தேர்தல், இந்த 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்தது எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வசதியாக போயிட்டு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஷனாக அவர் இருக்கிறதுனால, இதுவரையும் திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் இருந்ததுனால, ஒன்று திமுக கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, இல்லை தனியாக நிற்பாங்க. அப்படி தான் போயிருந்தது தவிர 2016 ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி வெற்றி பெறலை. அதனால் ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைஞ்சால் வெற்றி பெறாதுன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. அது ஓட்டை பிரிக்குமே தவிர வெற்றி பெறாது. அதனால் இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சின்றது, விஜய்க்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, அவர் என்ன மாதிரியான அவருக்கு என்ன மாதிரியான ஓட் பேங்க் இருக்குன்றது இல்லை, அது என்னன்னு தெரியாது. அன்டெஸ்டடாக இருக்குது. அது 5% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 26% கூட இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் அவர் அதிகாரத்தில் பங்குன்னு வேறு சொல்லிட்டார் இல்லையா. அதனால் இந்த கட்சிகள்லாம் என்ன ஆகுதுன்னா, திமுக அதிமுக இவங்க இடம் கொடுக்குற இடங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் முந்திலாம் பேச முடியாது. இப்போது திமுக அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இவங்க எதிர்க்க போகவே முடியாது. விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ சிபிஎம்மோ சிபிஐயோ நீங்கள் எதிர்கூட்டணிக்கு போக முடியாது. அதிமுக திமுகன்னு மட்டும் இருந்தால் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவங்க போக முடியாது. இப்போ இவங்க மூவாரத்துக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது. விஜய்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கார். அவர் பிஜேபி எதிர்க்கிற மாதிரியான ஒரு ரோல் கையில் எடுத்திருக்கார். எதிர்க்கிறாரா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அவர் ரோல் எடுத்திருக்கார். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியான திமுகட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவும் திமுக அலட்சியப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி வச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அலட்சியப்படுத்த முடியாது இல்லை, அதாவது 3 தேர்தலாக கூட்டணி வந்திருக்காங்க, 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. முடியாது முடியுன்றதுலாம் அந்த குழு தான் தீர்மானிக்கும். ஆனால் இன்னும் சார், திமுக தலைமையுமே விஜயோட போனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அதெல்லாமே யோசிப்பாங்க தானே. அவங்க யோசிக்கிறாங்க, காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் யோசிக்குங்க. ஆனால் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடலாம்ல. அங்கேயும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம், அல்லது விஜய்கிட்ட போயிடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுறது. இப்போ ஜனநாயகம் ட்வீட் போடுறாங்களே எல்லாரும் வரிசையா, அந்த மாதிரி விஷயங்கள். அது பண்ணும்பொழுது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது திமுக ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. அது இயல்பாக அமைஞ்சதுன்னா வேற விஷயம். நாளைக்கு இழுபறி வந்துருச்சு, திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி கட்சியோட தயவு வேணும், அப்போ ஆட்சியில் பங்கு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. திமுகவே மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அப்படின்னா இப்போ அந்த ஆங்கிளுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. நீ மெஜாரிட்டி வந்தாலுமே எனக்கு பங்கு கொடுக்கணும், தெலுங்கு தேச ஆந்திராவில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. அது கேட்டால் என்ன சார் தப்பு? இல்லை, அது கேட்டால் தப்புலாம் கிடையாது சார், தப்பே கிடையாது. இப்போ ஏன் தப்பு கிடையாதுன்னா, உங்கள் வெற்றிக்கு அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வெற்றிக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்படுற கெட்ட பேர் எல்லாமே அவங்களுக்கும் ஏற்படுது. நீங்கள் பண்ணுற பல தப்புகளை அவங்க கேட்காதே இருக்காங்க கூட்டணி கட்சிகள். அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கும் போய் சேருது, அந்த கெட்ட பேர் அவங்களுக்கும் போய் சேருது. நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, திமுக வச்சு குரல் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு விசிகாவை பார்த்து காங்கிரஸை பார்த்தலாம் விமர்சனம் வைக்கப்படுது இல்லை. ஸோ அதனால் அது கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தனியாக ஒரு மெஜாரிட்டி திமுக வந்த பிறகு அவங்ககிட்ட கேட்குறது தப்பு. ஒரு இழுபறி நிலைமையாக இருந்தால் அது இயல்பாக வர ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால் கேட்குறது தப்பு இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டை போய் அதுக்கு அடுத்த கட்டமாக அதிகமான இடங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி ஒரு கோஷத்தை முன்னாடி வைக்கிறாங்க இல்லையா. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ காங்கிரஸ் இப்போ விஜய் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி திமுக கிட்ட கேட்குறா சொல்கிறீங்க. ஆனால் திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேயே விஜய் கூட போனால் இவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லாத போது காங்கிரஸ்க்கு நான் ஏன் அதிகமாக கொடுக்கணும்னு திமுக தலைமை யோசிக்காதா? கண்டிப்பாக யோசிக்கும். இறுதி கட்டத்தில் அதுதான் யோசிப்பாங்க. குழு பேசுவோம் இல்லையா, குழு பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, நீங்கள் விஜயை ஒரு ஆப்ஷனாக வச்சு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. இல்லை, அப்படி கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் 50 சீட்டோ 60 சீட்டோ 40 சீட்டோ 45 சீட்டோ அதிகாரத்தில் போங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா
உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் எவ்வளோ இருக்குது? நீங்கள் 41 இடங்கள் வாங்கி நீங்கள் 8 இடங்கள் வின் பண்ணீங்க 2016. இந்த வாட்டி 25 இடங்கள் வாங்கி 18 இடங்கள் வின் பண்ணீங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அது 25 இடங்கள் வாங்கி 18 இடங்கள் வின் பண்ணுறது பெரிய விஷயம். இதே ஸ்ட்ரைக்கிங் ரேட் உங்களுக்கு இருக்குமா விஜய்கிட்ட போனால்? கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வாய்ப்புகள் இல்லாத போது நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கணக்குப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த கணக்குக்கு மேலே வந்து காங்கிரஸ் கேட்டதுன்னா 1-2 சீட் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரேடியாக இப்போ 25 சீட்டுக்கு மேலே இன்னும் 25 சீட்டு அப்படின்ற விஷயங்கள், அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் விஷயங்களெல்லாம் காங்கிரஸ் திமுக கமிட் பண்ணிக்க, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கமிட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ப்ரீபோலியே பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க போட்டி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மைனாரிட்டி ஆட்சி நடத்தின போதே கலைஞர் சேர்த்துக்கல, அதனால் இவங்களும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இயல்பாக மஞ்சாதான் உண்டு. ரெண்டாவது, தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சீட்டில் போட்டி போடுறீங்கிறத பொறுத்து தான் மக்களே தீர்மானிப்பாங்க. நீங்கள் 150 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க, இல்லை 140 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 117 இடங்களில் வின் பண்ணுறது கஷ்டமான காரியம். அப்போ இவங்க வின் பண்ணாங்கன்னா கூட்டணி கவர்மெண்ட் தான் அப்படின்னு மக்கள் தீர்மானிப்பான். அப்போ அந்த கூட்டணி கவர்மெண்ட்டை மக்கள் இப்படி டீல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடுறது 1980 மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை சார். அவ்வளோ சீட்டு வந்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை, நான் சொல்கிறேன் உதாரணமாக இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலேயே பாஜக நிறைய இடங்கள் கேட்குறாங்க. இல்லை, இப்போ போன வாட்டி திமுக 188 இடங்களில் நின்னாங்க, அதிமுக 191 இடங்கள் நின்னாங்க. அதனால் உதயசூரியன் சின்னம், ரெட்டை இலை சின்னம். ஸோ அவங்க 188 இடங்கள் நிற்கும் போது 117 இடங்கள் வின் பண்ணுறது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த கணக்கில் தான் அவங்க நிற்பாங்க. அதனால் அவங்க எண்ணிக்கையை குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ திமுக அணியில் வந்து எல்லாருமே அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் அவங்க குறைந்தபட்சம் திமுக 175 இடங்களுக்கு கீழே நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து மற்றதெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. ஒரு 70 சீட் வரையும் பிரித்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே பிரித்து கொடுக்கறது ரொம்ப சார். கடந்த 2021 பார்க்கும்போது இப்போ கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒரு 70 இருக்கிறதுமே கம்மியாயிடும். மேக்ஸிமம் ஒரு 70 சீட் பிரித்து கொடுப்பாங்க. 70-75 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல சார், நான் கேள்வி என்னன்னா, இருக்கிறதே கம்மியாகுமா கூட்டணி கட்சிகளுக்கு? ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்க அதிகமா கேட்போம், 2 இலக்கு கேட்போம். இல்ல, இருக்கிறதெல்லாம் கம்மியாகாது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் கம்மியாகாது. இருக்கிறத கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க திமுக போட்டி போடுற இடங்களை வந்து குறைந்தபட்சம் 175 வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போன வாட்டி 188 வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அது 175 அவனா குறைச்சிக்குவாங்களே தவிர 175 சீட்டுக்கு குறைஞ்சி திமுக போட்டி போடாதுங்க கண்டிப்பாக. அதனால் அதுக்கேற்றபடி தான் அவங்க பிரித்து கொடுப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ மீதி ஒரு 69 சீட்டு அதுதான் பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இன்னும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஸோ 75% தொண்டர்களினுடைய கோரிக்கை அப்படின்றது வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு அப்படின்ற விஷயத்த நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஸோ பல பேருக்குமே இதுதான் ஒரு எண்ணம் அப்படின்ற போது இதை எப்படி திமுக தலைமை எடுத்துக்கும்? ஏங்க, இப்போ அதிகாரத்தில் இல்லை கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா 18 எம்எல்ஏக்களும் 9 எம்பிக்களும் இருக்காங்க, 5 வருஷமாக இருக்காங்க, 19லேருந்து இருக்காங்க. என்ன கட்சியை வளர்த்தாங்க தமிழ்நாட்டில்? அவங்க கட்சி ஆட்சியில இருந்தா இன்னும் நல்லா வளரும். இல்லைங்க, மத்தியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, என்ன வளர்த்தீங்க தமிழ்நாட்டில்? மற்ற இடத்துல என்ன வளர்த்தீங்க? ஸோ தமிழ்நாட்டில் வளர்க்க முடியுதுன்னா காரணம் இங்கே திமுகன்ற ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் இங்கே ஓடி இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. இப்போ பாஜக அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி அவங்க ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க காங்கிரஸ் அது மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாராஷ்டிரா, இதுல எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்றதுக்கு அப்புறம் தானே பாஜக அதிகமாக வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஏன் காங்கிரஸ் வளராத தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி இங்கே வந்து இந்த திமுக அதிமுக கட்சிகள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்போது எப்படி கூட்டணிக்கு கொண்டு வருவாங்க? ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணிக்கு வரலாம். அவங்க மெஜாரிட்டி வந்த பிறகு இவங்க கூட்டணிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து இப்போ ஆட்சியில் இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. ஆட்சியில் இல்லாதவங்க முதல்ல எடுத்த உடனே ஆட்சியில் வந்தால் கட்சியை வளர்க்குறாங்க. முதல்ல வராங்க, கட்சியை வளர்த்து தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன, சீமான் கட்சியை வளர்த்து தான் 8% சேர்த்துருக்காரு, விஜயகாந்த் கட்சியை வளர்த்து தான் 9-10% வந்தார். அவள் கட்சியை வளர்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? காங்கிரஸுக்கு கட்சியை வளங்க, நீங்கள் வளர்த்து செல்வாக்கு சொல்றது வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்காங்கன்னு தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, ஒரு காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கட்டும், ஆனால் 10 திமுக காரன் இருக்காங்க ஒரு கிராமத்தில். அவங்களுக்கும் மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? உங்கள் செல்வாக்குக்கு ஏற்றபடி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் செல்வாக்கு, காங்கிரஸ் பலமான ஒரு கட்சி, அது வந்து தனித்தே போட்டு ஒரு 15% வாங்கியிருக்கு. அது வந்து 40%லேருந்து எவ்வளோ கீழே இறங்கி வந்திருக்கு நமக்கு தெரியும். அது தனித்தே போட்டு அவ்வளோ பெரிய கட்சிக்கே வந்து கூட்டணி கட்சின்றது தேவைப்படுது தானே? எல்லாருக்குமே கூட்டணி தேவைப்படுது சார். யாருமே கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஈவன் நான் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்கிறேன். 2014 ஜெயலலிதா வந்து சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு கூட்டணி சேர்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. பெரிய கட்சிகள் அவங்ககிட்ட இல்லை.
இன்னைக்கு நிலைமையில வந்து திமுக ரொம்ப இவங்களாம் டிமாண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திமுக அந்த லெவலுக்கு போறது கூட ரெடியா இருக்காங்க. அதாவது வேண்டாம் ஜெயலலிதா மாதிரி 2016 யார் யார் இருக்கிறதுக்கு நாங்க தனியா போய் நாங்க பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களுடைய சாதனைகள்ல எங்களுக்கு மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்க் எடுப்பாங்கன்னா நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பின்ன ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவாங்க சார். அனுசரித்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸ்டாலின். வந்து இதுவரையும் திமுக தரப்பில் அஃபிஷியலாக இந்த காங்கிரஸ்காரங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத இப்படி ஒரு வாட் யூ கால் தட் வேலூர் சலசலப்பை உருவாக்குறது அல்லது வந்து ஒரு பரபரப்பை உருவாக்குறதுக்காக பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு திமுக சைட்லேருந்து ஏதோ பாரதி வேணா ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரே தவிர திமுக அஃபிஷியலாக ஒன்றும் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன கன்வே பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு, நீங்கள் எதை வேணால் பேசுங்க, குழு போட்டிருக்கீங்களா அவங்க குழு மூலமாக பேசுங்க, இவங்க ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசுங்க, வெளியில் பேசாதீங்க உங்களுக்குள்ள. அதான் காங்கிரஸ் அப்படிப்பட்ட பார்ட்டி இல்லை. காங்கிரஸில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், பேசிட்டு ராகுல் காந்திகிட்ட ஹலோ சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் லெகசி கிடையாதுங்க. இப்போ இவர் பேசுகிறாருல்ல, சசி தரூர் என்னெல்லாம் பேசுகிறாரு, காரிய கமிட்டியில் உட்காந்துட்டு இருக்காரு, திக்விஜய் சிங் என்ன பேசுகிறாரு, RSS மாதிரியே காங்கிரஸும் இருக்கணுன்றாரு. இந்த மாதிரி காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான ரொம்ப ஓவர் ஜனநாயகம் அது வந்து வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும். அங்கே காங்கிரஸில் வந்து இஷ்டத்துக்கு அவங்க தலைக்கு தலை பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு என்னென்னா இதுவரையும் பேசலை, போன எலெக்ஷன் வரையும் பேசலை. காங்கிரஸ் மேலே அதான் இன்னொரு பார்வையும் இருக்குது. காங்கிரஸ் பார்வை இன்னொரு பார்வை என்னென்னா, லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த திமுக காரங்க சரியாக மரியாதை கொடுக்கறது கிடையாது, அதில் அதிகாரிகள் சரியாக வேலை செய்யறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு வருத்தம் இருக்குது. இவங்க ரொம்ப பிக் பிரதர் ஆட்டிடியூட்னா ரொம்ப பெரிய எண்ணன் மனப்பான்மையில் இருக்காங்க திமுக. இவங்க நம்மளும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கணும். காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறதே கிடையாது. இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற டிஎன்சிசி பிரசிடென்ட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அடிக்கடி சந்திக்கிறாரு, ஏதோ மீட்டிங் போடுறாரு, பேசுகிறாரு, ஏதோ ஒரு கூட்டத்தில் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்குறாரு, ஏதோ ஒரு கார்டியலாக இருக்கார். கீழே நிலைமை அப்படி இல்லை. கீழே திமுக காரங்க காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறது இல்லை சார், வேலை நடக்கிறது இல்லை சார் அதிகாரிகள்ல. அதுதான் வந்து எதிரொலிக்குது. இப்படிலாம் அவங்களுக்கு எதிரொலிக்கிறதுக்கு வசதியா விஜயும் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரா, இன்னும் கூட வந்து சொல்றதுக்கு வசதியா இருக்கு. ஆனா சார் இவ்வளோ புகைச்சல் இருந்துச்சுன்னா அது கிரவுண்ட்ல எப்படி ஜெல் ஆகும் ரெண்டு பேருக்கு மத்தியில்? ஏன்னா 1996 வந்து காங்கிரஸும் அதிமுகவும் வந்து கூட்டணி சேர்ந்தாங்க கடைசி நேரத்தில். ஆனால் அது கடைசியில் ஜெல்லே ஆகாமல் அந்த கூட்டணி தோத்து போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடக்குமா? இல்லை, அப்போ நடந்தது வேற விஷயம். அப்போ வந்து காங்கிரஸ்காரங்க எதிர்த்தாங்க, இந்த அதிமுகவோட கூட்டணி வேண்டான்ட்டு மூப்பனார் எதிர்த்தார். வலியை திணிச்சார் நரசிம்மராவ். போனான்னு சொல்லிட்டு வெள்ளக்கிழமை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே வந்து அப்படி இல்லை. காங்கிரஸ் மேலிடம் வந்து இன்னும் திமுகவோட தான் கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் லோக்கலில் இருக்கிற கீழ்மட்டத்தில் தான் பிரச்சனை. அதுதான் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, பல ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் பேசியிருந்த போது அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வராட்டியும் பரவாயில்ல சார், அவங்களால எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு இதுக்கு தோளில் சுமக்கணும் அந்த லெவலில் போகிறாங்க. இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இருந்தால் தான் அந்த சிறுபான்மை ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அது இல்லைனாலும் பரவாயில்லையா திமுக? அது ஓரளவுக்கு உண்மை தான் சார். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. திமுக காரங்க வந்து காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க, வேற பல கட்சிகளை சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து நிறைய தகவல் என்ன வருதுன்னா, நாங்க என்ன அதிகபட்சம் கேட்டோம் 38 சீட்டு, ஒரு 3 அமைச்சர்கள் தானே கேட்கிறோம், இதுல கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்களுடைய குரலா இருக்கு. அதுதான் பிரச்சனை. திமுக மெஜாரிட்டி வந்த பிறகு நீங்க அமைச்சர்கள் தான் அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஏதாவது இழுவரி வந்ததுன்னா கேட்கலாமே தவிர அந்த பாயிண்ட்டை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண முடியாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் ப்ரீமெச்சூர் டாக்ஸ். இது தேவையில்லாமல் நீங்கள் ஒரு கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியை வந்து தெளிவான குளத்தில் வந்து நீங்கள் கல் வீசுறீங்கல்ல, அது வந்து எதிர்க்க இருக்கிற அதிமுக பாஜக பேசுறதுக்கு வசதியாக இருக்குல்ல. உங்கள் கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குது, காங்கிரஸ் விட்டுன்னு போக போகுது, அங்கே போக போகுது, விஜய்கிட்ட போக போகுது, அது பேசுறதுக்கு வசதியாக இருக்குல்ல. அப்போ கட்டுப்பாடாக 3 எலெக்ஷன் கொண்டு வந்தார்ல ஸ்டாலின், அதில் ஒரு கல்லை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது தேன்கூட்டில் கல்லை போடுற மாதிரி போடுறீங்க நீங்கள். அது உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து திமுக மேலே கோபம் இருக்கலாம், கீழே இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு விஜய் வந்திருக்கிறதுனால அதை ஒரு வாய்ப்பாக வச்சுருந்து கூட நீங்கள் பேசலாம். ஆனால் திமுக இதை ரசிக்கிற மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எதை வேணால் பேசுங்க, அரங்கத்துக்குள்ளே வந்து பேசுங்க, எங்ககிட்ட பேசுங்க, நீங்கள் வெளியில் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சார் இந்த பேச்சுக்கள் எல்லாமே டெல்லியினுடைய தலைமையின் ஒப்புதலோட தான் இதெல்லாம் நடக்குதா? இந்த விஷயங்கள்லாம், இந்த கருத்துக்கள் பேச அதை ஒரேடியாக வந்து ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்குது. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறாங்களா, இல்லை வந்து ஏதோ கீழே நடந்துட்டு போட்டோம், கடைசியில் நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, மேலிடம் நாங்கள் வந்து திமுகவோட தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்காங்களான்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ரேப்போ இருக்குது. மேலே வந்து அவங்க காங்கிரஸும் இந்தியா கூட்டணி அளவில் திமுகவும் காங்கிரஸும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் பல தேசிய பிரச்சனைகளில் ஒன்றா போராடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபின்ற ரோலில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க.
ஸோ விஜய்கிட்ட போகிறதுல விஜய் ஆன்டி மோடி எடுப்பாரா, ஆன்டி பிஜேபி எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா, எடுப்பாரு சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸோடைய கோர் இஷ்யூ இல்லையா அது? இன்றைக்கி அகில இந்திய அளவில் மோடி எதிர்க்கிறதும் பிஜேபி எதிர்க்கிறதும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றாமல் பார்த்துக்கிறதும் இந்த திமுக காங்கிரஸோட முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. ஆக்சுவலாக விஜய் வந்து அந்த அளவுக்கு இருப்பாரா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருப்பாரா சொல்லாத போது காங்கிரஸ் எப்படி அங்கே போக முடியும் உங்களுக்கு? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. லோக்கல் இஷ்யூஸு திமுக காரங்க நடந்து கொள்கிற விஷயம் காங்கிரஸுக்கு பிடிக்கல, அதிகாரத்தில் பங்கு வேணும், சீட் அதிகமாகணும், அதெல்லாம் போக அப்பா நீ விஜய்கிட்ட போனால் விஜய் வந்து ஆன்டி பிஜேபி ரோல எடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. உங்களுடைய கோர் இஷ்யூ என்ன? மோடிக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க இந்தியா லெவலில். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக வலிமை பெறக்கூடாது. அந்த பாயிண்ட்ல தான் இந்த திமுக கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து நீங்கள் ஒரு படி நகர்ந்து நீங்கள் விஜய்கிட்ட போனீங்கன்னா ஒரு எந்த விதமான ஒரு ஃபோக்கஸும் இல்லாமல் ஒரு இருக்கிற விஜய்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் விஜய் என்ன பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. எதிர்க்கிறாரா? சீரியஸாக எதிர்க்கிறாரா? ஆல் இண்டியா லெவலில் கிறிஸ்துவர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க சமீபத்தில். ஏதாவது வாயை வெளியில் விட்டாரா? கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. அவர் ஏதாவது வெளியில் பேசினாராங்க? ஜோசப் விஜய் ஏதாவது பேசினாரா? ஒன்றும் பேசலையே. ஜோசப் விஜய் வாய் முடிந்தான் இருந்தார். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பிளவுவாத அரசியல் அதை பேசுகிறாரா? திமுக அரசு வழக்கறிஞர் சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணலன்னு அப்படி போகிறாங்களே தவிர பிளவுவாத அரசியல் பண்ணுற பாஜக பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? எதுவும் சொல்கிறது கிடையாது. மோடியை பற்றி ஏதாவது விமர்சிக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க, பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க, நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, அதிகாரத்தை பிடுங்குறாங்க, தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை வந்து இது முடக்கிறாங்க, கவர்னர் வந்து அவர் நடந்துக்கிற முறை சரியில்லை, பல விஷயங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலன் பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா இதை பற்றிலாம் பேசாது இருக்க முடியாது. அப்போ நீங்கள் மோடி அல்லது பிரதமர் அல்லது பாஜக அந்த விஷயத்தில் நீங்கள் வாய முடின்னு டேப் போட்டுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் அங்கே போக முடியும்? காங்கிரஸோட கோர் இஷ்யூவே அங்கே அஃபெக்ட் ஆகுமே. ஸோ அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா அவர் மோடியை எடுத்து நிறைய குரல் கொடுப்பாங்க. அது வந்து விஜய் கேட்ட ஒரு குரலாக இருக்குமா? சொல்ல முடியாது. இப்போ விஜயே வந்து ஒரு சிபிஐ விசாரணை அது இது ஜனநாயகன்னு ஒரு சிக்கலில் மாட்டின்னு இருக்கார். அவர் வந்து பாஜக பற்றி இனிமேல் அடக்கி வாசிக்கக்கூடிய லெவலில் தள்ளப்படுவார். எதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து விஜய்கிட்ட போகணும்? இந்த மாதிரியான ஒரு பாலிசி முடிவு எடுப்பாங்களா சார் காங்கிரஸ்? விஜயை நோக்கி கூட்டணிக்கு போகிற முடிவு எடுப்பாங்களா? அப்படிலாம் முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வரையும் கிடையாது சார். ஆனால் பாலிடிக்ஸில் வந்து எதுவுமே வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் 3 அமைச்சர்கள் 38 சீட்டு அதெல்லாம் போயிட்டு உட்காந்து நீங்கள் டேபிளில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது திமுக ரொம்ப கெடுபடியாக சில விஷயங்களை கையாண்டாங்கன்னா அவங்களும் ஒரு கணக்கு போடுவாங்கல்ல. சமீபத்தில் ஐவர் குழுவிலேயே ஸ்டாலின் கிட்டே நேரடியாக சொன்னதான் சார் நமக்கு தகவல் வருது. இருக்கலாம், ஸ்டாலின் சொல்லிருக்கலாம். பட் திமுக குழு இன்னும் கான்ஸ்டியூட் பண்ணல. அவங்க கான்ஸ்டியூட் பண்ணி அவங்ககிட்ட பேசணும்ல. சரி, நீங்கள் எப்படி கணக்கு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் இல்லாத போனால் என்ன ஆகும், காங்கிரஸோட போனால் என்ன ஆகும், நம்மக்கிட்ட வேறு எந்த கட்சியை கொண்டு முடியும்? ஓபிஎஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு, தினகரன் உள்ளே இழுக்க முடியுமா, இல்லை தேமுதிக உள்ளே இழுக்குமா? அவங்களும் ஒரு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல. காங்கிரஸ் இப்படி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் என்னவா பண்ணலாம், இல்லை நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்கு. இப்போ எஸ்ஐஆர்லாம் நம்ம பர்சனலாக ஓட்டர் பை ஓட்டர் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நம்ம செஞ்ச 1000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறோம், அப்புறம் வந்து லேப்டாப் கொடுக்குறோம், அப்புறம் உரிமை தொகை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம், 1,31,00,000 பேர் கொடுத்துருக்கோம். ஸோ நிச்சயமாக மக்கள் நம்ம ஓட்டு போடுவாங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி சிறுபான்மை மக்களினுடைய அந்த ஆதரவுன்னு ஒன்று இருக்கு சார். ஒரு பெரிய ஓட் பேங்க் வந்து திமுக வருது. காங்கிரஸ் இல்லாத போது பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருப்பாங்க அப்படின்றது சிறுபான்மை மக்கள் நம்புவாங்களா திமுகவை? அது உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சார். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுவே இது வந்து காங்கிரஸும் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோமே, அந்த சிறுபான்மை ஓட்டுக்களை வாங்க அங்கே போனால் விஜய்கிட்ட போனால் ஃபுல்லாக கிடைக்குமா? விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து வந்து சீரியஸாக குரல் கொடுக்காம இருக்காரு. அந்த விஜய் கூட நம்ம இப்போ வந்து சிறுபான்மையை நம்மளை நம்புமா அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்கல்ல. சார் என்னோட கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பேர் தான் கொள்கை எதிரி. ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை. காங்கிரஸும் இது நினைக்கணும் இல்லை, நம்ம விஜய் கூட போனால் சிறுபான்மையை நம்மளை நம்புவாங்களா? ஏன்னா விஜய் வந்து பாஜக வித்து தீவிரமாக களமாட மாட்டேன்றாரு. இவர் விஜய் திமுகவில் தினசரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மைனாரிட்டி யோசிப்பாங்கல்ல. இப்போ திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து திமுக அரசு வேலை செஞ்சுட்டு இருக்கு, எவ்வளோ ரிஸ்க். இந்த புலவாத அரசியலை வந்து பாஜக பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை செய்யுது, அதை வந்து மைனாரிட்டி பார்க்காதே இருப்பாங்க. மைனாரிட்டி பார்த்து தானே இருக்காங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வேலை செஞ்சுறாங்க. ஏன்னா இது ஓட் பேங்க் விஷயம் சார். கடந்த காலத்திலேயே திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சப்ப இதற்கு மேல போக மாட்டாங்கன்றது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். கடந்த கால பாஜக வேற சார், இது மோடி பாஜக வேற சார். மோடி பாஜக 14லேருந்து பாருங்க அவங்க தீவிரமான இந்துத்துவ பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. முந்தியெல்லாம் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த பீரியட்ல தானே சார்? இல்லைங்க 92ல தானே பாபர் மசூதி. 92க்கு அப்புறம் தான் கூட்டணியே வச்சாங்க. இல்லைங்க 92க்கு அப்புறம் தான் வச்சாங்க. பட் யார் இருந்தது? வாஜ்பாய் தானே இருந்தாரு. வாஜ்பாய் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வாஜ்பாய் இருந்தார்ல. இல்லைங்க, வாஜ்பாய் வந்து இந்த சீரியஸான அரசியல்லாம் கையில் எடுத்தாரா? அவர் சீரியஸான அரசியல்லாம் கையில் எடுக்கலையே. அவர் வந்து இந்துத்துவ அரசியல் கையில் எடுத்தாரா? அவங்க 370 வந்து இது சொன்னாரா? இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி சொன்னாரா?
எஜுகேஷனில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்துத்துவ விஷயங்கள்லாம் திணிச்சாரா? அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே. அவங்க இந்துத்துவ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. நீங்கள் சொல்கிறது 99 2004 குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அவங்க வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து எந்த விதமான ஒரு இந்துத்துவ ஒர்க்கும் அவங்க பண்ணலை. இப்போ மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலை. இப்போ வந்து ரொம்ப பிளாட்டண்ட்டாக வந்து மத ரீதியான ஒரு விஷயங்களை வந்து எடுக்கிறாங்களே, கையில் எடுக்கிறாங்களே. ஓட்டுக்களே எப்படி கேட்குறாங்க? இந்து விரோத திமுகவுக்கு ஓட்டு போடாதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மத அடிப்படையில் தான் ஓட்டே கேட்குறாங்க அவங்க. ஆக்சுவலாக பாஜக வந்து இப்போ மத அடிப்படையில் தான் ஓட்டே கேட்குறாங்க. அதனால் திமுக வந்து இன்னைக்கு லெவலில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற ஒரு இடத்துல அது இருக்குது. அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதோட முக்கியமான ஓட் பேங்கே பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அதோட முக்கியமான ஓட் பேங்க். அது கூட இந்த கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்கிறதே பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுக்காக தான் இணைஞ்சிருக்காங்க. இது விஜய்கிட்ட போனால் நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாது. காங்கிரஸே போனாலுமே மைனாரிட்டி அவங்களை நம்ப மாட்டாங்க. விஜய் கூட போய் காங்கிரஸ் சேர்ந்தா பாயிண்ட் அதுதான். நீங்கள் காங்கிரஸ் அங்கே போயிட்டா வந்து திமுக விஜய் மைனாரிட்டி நம்பவங்கள நீங்கள் கேட்குறீங்களே. நான் சொல்கிறேன், காங்கிரஸ் விஜய்கிட்ட போனால் மைனாரிட்டி காங்கிரஸை நம்பாது. ஏன்னா விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு பண்ண மாட்டார். அதுதான் பாயிண்ட் அங்கே, வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் சார், இப்போ தமிழ்நாடு பொறுப்பாளர், காங்கிரசினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் டிசம்பர் 15க்குள்ள இந்த சீட் ஷேரிங் தொடர்பாக நீங்க வந்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமைக்கு சொல்லியிருந்தாரு. இதற்கு மேல திமுக தலைமைக்கிட்ட தான் அந்த பால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கொடுத்த ஏஎன்ஐ பேட்டியில கொடுத்திருந்தாரு. அதற்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க வந்து டிமாண்ட் எங்கேயும் வைக்கல, நாங்க வந்து பீகார் மாதிரியோ ஜார்க்கண்ட் மாதிரியோ ஒரு சில மாநிலங்கள்ல இறுதி நேரத்துல வந்து சீட் ஷேரிங் கொடுத்ததுனால சில தவறுகள் நடந்திருக்கு, அதனால கொஞ்சம் முன்னாடியே தொகுதிகள் எதுன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள்ன்றது இருக்க, ரொம்ப சீக்கிரமாவே தொகுதி பங்கீடுகள் அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. முதல்ல மார்கழி மாதம் முடியணும், தை மாதம் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் கமிட்டியே போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மார்கழி ஃபீவர் தொத்திட்டு இருக்கு. அதனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. தை மாதத்துலாம் எல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அப்போ தான் வந்து கூட்டணிகள்லாம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அவங்க குழுவும் அப்போ தான் போடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. அதனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ப்ராபப்ளி ஜனவரி 15க்கு அப்புறம் ஆரம்பித்து ஒரு February 1st வீக் வாக்கில் முடிக்கிற மாதிரியான, February 1st வீக்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கூட பிப்ரவரி. ஆமாம், ஏன்னா அமித்ஷா புதுக்கோட்டையில் பேசும்போது என்ன சொல்கிறார், ஏப்ரலில் ஆட்சி மாறும்னு சொல்லிட்டு போகிறார். ஏப்ரலில் எலெக்ஷன் யார் சொன்னால், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பதவிக்காலம் மே மாதம் வரையும் இருக்குது. ஆனால் அவர் ஏப்ரலில் வந்து ஆட்சி மாறும்னு சொல்லிட்டு போகிறார். எப்படி சொல்லிட்டு போகிறாரு தெரியல. அப்போ எலெக்ஷன் அமித்ஷா சொன்ன முடியாது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்கும். அது எப்போ எலெக்ஷன் அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் எலெக்ஷன் அவங்க வைப்பாங்க. அது என்னைக்கு வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அமித்ஷா பேசும்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு வந்து உடனே இதை போட்டு சீட்டை கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து பல பேர்கிட்ட பேசுவாங்க. முதல்ல வந்து ஒவ்வொருத்தரோட டிமாண்டு குழுவை போடணும், கூட்டணியில் இருக்கிற கட்சிகளெல்லாம் கூப்பிடணும். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, எல்லார்ட்டையும் பேசணும். எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்டு பேசணும். எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்டு பேசிட்டு எல்லாரோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாரோட டிமாண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். காங்கிரஸுக்கு மட்டும் பேசிட்டு வாங்க, காங்கிரஸ் வாங்கலை, காங்கிரஸே நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ தேவை 38, அப்போது நீங்கள் 30 வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகிற கதை இல்லை. முதல்ல உங்கள்கிட்ட பேசிட்டு உங்கள் டிமாண்டை வாங்கி வச்சுட்டு உங்கள் தொகுதி லிஸ்ட்டை வாங்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, அடுத்தது யார் விசிகாவை கூப்பிடுங்க, அடுத்தது யார் சிபிஎம் கூப்பிடுங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தொகுதி கேட்டுருப்பாங்கல்ல. இவரும் ஒரே தொகுதி கேட்பார், அவரும் ஒரே தொகுதி கேட்பார். அப்போ அதை யார் சரி பண்ணுறது? அதை திமுக தானே சரி பண்ணணும். அந்த மாதிரி எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அவங்க அதை ஸ்கூட்டினைஸ் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு இந்த தொகுதி போனால் பெட்டராக இருக்கும், இது வந்து காங்கிரஸ் இங்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, விசிகாவுக்கு இங்கே பலவீனமாக இருக்குது, இங்கே சிபிஎம் சரியில்லை. போன எலெக்ஷனில் பாருங்கள், கோயம்புத்தூர் சிபிஎம் கொடுக்காது, திண்டுக்கல் கொடுத்தாங்க. சிபிஎம் அங்கே இருந்தால் கோயம்புத்தூர் தோற்றுருப்பாங்க அண்ணாமலைட்ட. டிஎம்கே வின் பண்ணாங்க. அது மாதிரி மாற்றி கொடுப்பாங்க, நம்பர்ஸ் வந்து மாற்றுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயம் முடியாது. 3 எலெக்ஷனாக வந்து ஸ்டாலின் இதை பண்ணிட்டுருக்காரு சார். இதில் வருத்தங்கள்லாம் இருக்கும். அல்டிமேட்டாக முடியும் போது சீட்டு குறைவாக இருக்குது, இல்லை அது போன வாட்டி கொடுத்ததோட 1 2 தான் அதிகமாக இருக்குது, நாங்கள் அது இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம், நாங்கள் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல, எல்லாமே நடக்கும். ஆனால் காங்கிரஸில் இன்றைக்கி இருக்கிற 18 எம்எல்ஏக்களில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், குறைந்தபட்சம் 15 எம்எல்ஏக்கள் திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அது சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எம்பிக்களை விடுங்க, அது 29 தான் எலெக்ஷன். இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்களில் 18 பேரில் குறைந்தபட்சம் 15 எம்எல்ஏக்கள் திமுகவோட போகிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்களாக இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எம்பிக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, 29 என்ன வேணால் நடக்கும், அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் எவ்வளோ மாறும் அப்படின்னு அவங்க தான் வந்து இந்த அவங்க கட்சிக்காக யோசிக்கிறாங்களோ, அவங்க தான் எதிர்கொள்ளல் கொடுத்துட்டு இருக்கிறது. அவங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நலனுக்காக யோசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க கட்சியோட நலனுக்காக யோசிக்கிறாங்கன்னா அது ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும். அவங்க அதிகமான இடங்கள் ஆட்சியில் பங்கெல்லாம் திமுகட்ட வந்து ஒரு குழுவில் அந்த குழு அமைச்சு அந்த குழுவோட போய் பேசும்போது கேட்கணும். அதை விட்டு வெளியில் பேசியிருந்தீங்கன்னா 2 கட்சிக்கு நடுவில் ஒரு உரசல் போயிட்டு தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு அவங்க திமுக நினைக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரே நம்பிக்கை என்னென்னா, மேலிடம் வந்து நம்ம கூட நல்லா இருக்குது, இது வந்து இவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க.
அது அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் அது மேலிடம் காப்பாற்றுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நிச்சயமா சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்து பறிக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.